ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வினோத் பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. வந்தவொடனே அரோராக்கு சரியான ஒரு அடியை கொடுத்துருக்க தலையை வந்து அதுக்கப்புறம் விஜய் பருது விரியாட்டம் ஆடுறாங்க. ஏன்னா மிளகா அரைக்கிறதுக்கு பார்க்குறாங்க, விடுவாங்களா அவங்க? ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்வதி வந்து டென்ஷன் ஆகிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இவர் இப்படி தான் மரியாதைலாம் பேசுவியான்னு சொல்லிட்டு வினோத் சொல்கிறாரு. நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளு அப்படின்போது இந்த பக்கம் அமித்தும் வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்ல வர, ஐயோ ஒரு நிமிஷம் இருறா அப்படின்ட்டாங்க. அவர் பார்க்குறாடா பாவி, இன்னும் எல்லாருமே பொசுக்குன்னு வாடா போடலாம் முதல்ல சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் இருறா வாய முடிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் தெரியுது. கிச்சன் டீமில் வந்துட்டு சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஆள் வினோத். வேற மாதிரி யார் யார் இருக்காங்கன்னா, எஃப்ஜே அவர் எப்பயுமே பண்ண ஆள் தான். அரோரா எப்படி சமல, சுபிக்ஷா யோசிச்சோம் நம்ம, என்னடா அது சுபிக்ஷா கூட இது வரைக்கும் வரவே இல்லையா அப்படின்ட்டு சுபிக்ஷா போட்டிருக்காங்க. சுபிக்ஷா வந்துட்டு வியானா கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா திவ்யா உள்ளே வந்திருக்காங்க, ஆதரை உள்ளே வந்திருக்காங்க. ஸோ திவ்யா தான் மெயின் செஃப்பு. ஸோ அரோரா உள்ள வேறு லெவலு. ஏன்னா இது வரைக்கும் ஏமாற்றிட்டே இருந்தாங்க. போன வாட்டி கூட உள்ளே வர மாதிரி இருந்து கடைசியில் வந்து ஃப்ளோர் கிளீனுக்கு போனேன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வந்து பிடிச்சி போட்டாங்க உள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம விஜய் பார்வதியும் சாண்ட்ராவையும் ஒரே டீமில் போட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து ஃப்ளோர் கிளீனிங் அந்த கிளீனிங் டீம் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு போன வாரம் பண்ண விஷயங்களை என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் அப்புறம் அவசியமும் கிடையாது எங்களுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை வந்து அவங்க வந்து கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம். அதே மாதிரி போன வாரம் தான் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிளீனிங் இருக்குது பார்த்தீங்களா, டைனிங் ஏரியா, அதை வந்து 2 வாட்டி க்ளீன் பண்ண சொல்லிட்டு புதுசாக வந்து போட்டாங்க. இது எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கிளீனிங் டீம் வந்து 2 வாட்டி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதை வந்து விஜய் பண்ண முடியாதுன்றாங்க. ஏன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுவீங்க டெய்லியும். அதாவது இது 11வது வாரம், 10 வாரமாக 9 வாரமாக வந்து ஒரு வாட்டி தான் பண்ணுறாங்க. அதுவே என்எஃப்னு சொல்லியாச்சு. ஏன்னா அங்கே பெருசாக வந்து அழுக்காக போகிறது கிடையாது, வேறு வீட்டுமே பண்ணுறது. அதில் வந்து ஆதரை தான் பெரிய பங்கு வச்சு தேவையில்லாமல் அவங்களாம் உரண்டு இழுத்து சண்டை போடுறாங்க போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்குது, பார்க்கலாம். ஏன்னா இந்த வாரம் செம்மையான சண்டைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. கமுடுறதுக்கு விஜய் பருக்கு பயங்கரமாக முட்டை போகுது. வினோத்து தலை தான் நல்லா உருளை போகுது நினைக்கிறேன். ஆனால் வினோத் பார்க்கலாம். ஏன்னா வினோத்துக்கு வந்து யார் குறை சொன்னாலும் பிடிக்காது. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் வரப்போகுது, பார்க்கலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி கிச்சன் டீமில் ஒரு 6 பேர் போட்ட பற்றி அது மாசு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 5 பேர் செம. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.